சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, நம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு, எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே. சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து, திருமுறை சின்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருக்கடை காப்பு 3வது தமிழ் வேதத்தில் பொது பதிகம் என்று சொல்லக்கூடிய கௌசீகம் பண்ணிலே அமைந்த வாழ்க அந்தனர் வானவரானினம் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படிங்கிற பதிகத்தில் 4வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு எம்பெருமான் திருவுருள் கூட்டி இருக்கிறார். தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி, இந்த பாட்டில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு என்ன அருளுரைகள் வழங்குகிறார் என்பதை சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகிலவில்லை கிழக்க வேண்டாம், கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்க தக்கார், கேட்பாலனவும் வினையும் குறுகாமையந்தை தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்க தக்கார். திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டில் நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் ஞானசம்பந்தர்னா, இறைவன் பக்குவமுடைய உயிர்களுக்கு அருள் புரிகின்ற தன்மையையும் பழமை வாய்ந்த புகழ்களும் கேட்கவும் சொல்லவும் தொடங்கினால் அளவில்லாதன, அது அளவில்லாத புண்ணியம். அவனுடைய பெருமையை அளவறிய முடியாதவன், அவனுடைய பெருமையை சொல்லவும் நம்மளால முடியாது, அவனுடைய அருளை அளக்கவும் முடியாது. அப்படி அதை சொல்லவும் கேட்கவும் அது அளவில்லாதன, அப்படி சொல்ல தொடங்கினால் அளவில்லாதன. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பெருமானுடைய புகழை பேசும் பொழுது அனுபவிக்கணும். அது உண்டா இல்லையா அப்படியா இப்படியான்னு போட்டு மனசை கிளக்க வேண்டாம், அவை பற்றிய ஆராய்ச்சி வேண்டாம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். என் தந்தையாகிய இறைவன் சிவபெருமானுடைய திருவடிகளை சார்ந்து வணங்கி அவன் புகழ்களை கேட்கும் அடியவர்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் தெரியுமா? கோள்களாலும் தீய வினைகளாலும் துன்பம் உண்டாகாது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அவனுடைய திருமுறை பாடல்களை நாம் கேட்பதினாலும், திருமுறை பாடல்களை பாடுவதினாலும், அவனுடைய புகழை சொல்வதினாலும், பெரும்பற்ற புலியூரானை இப்போ நம்ம பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் எந்த வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, கோள்களாலும் நமக்கு ஒரு துன்பமும் வராது அப்படின்னு ஞானசம்பந்த பெருந்தகையார் நமக்கு அருளுகிறார். தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்க என்றது திருவடி ஞானம். அப்படி கை காட்ட அதனுள் அடங்கி நின்று உணர்வதாகிய நிட்டை கூடல். இந்த உடம்பை திருவடி ஞானத்தோடு, அந்த சிவபெருமானுடைய திருவடியோடு நம்ம கூடுறது. அதுதான் சொல்றார், தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்க அப்படிங்கிறாரு. திருவடி ஞானம் கை காட்ட அதனுள் அடங்கி நின்று உணர்வதாகிய நிட்டை கூடல் என்னும் 4வது ஞான நிலை. அந்த நிலை பெருமானுடைய புகழை கேட்பதும், அவனுடைய பெருமையை பேசுவதும் பாடுவதும்
ஞான நிலை, 4வது நிலையாக ஞான நிலை இதுதான் அப்படிங்கிறார். அதுதான் இந்த பாட்டில் நமக்கு சொல்றார். ஆராய்ச்சி தேவை இல்லை, கிளக்க வேண்டாம், அவை பற்றிய ஆராய்ச்சி ஒன்றும் இயம்ப வேண்டாம் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். இறைவனுடைய திருவடியை வணங்கி தலை நின்று சார்ந்து தக்கார் அருளும் வண்ணம் மாண்பும் ஆகியவற்றை கேட்பாராக. அது பற்றி நம்மை துன்புறுத்தும் துன்பங்களும் அவற்றின் காரணமாகிய வினைகளும் சாராமல் ஒழியும் பொருட்டு என்றவாறு இந்த பாடல் நமக்கு அமைகிறது. அப்ப திருமுறை பாடல்களை நாம் கேட்க வேண்டும், திருமுறை பாடல்களில் உள்ள கருத்துக்களை பிறரிடம் நாம் சொல்ல வேண்டும், சொல்லும் பொழுது மற்றவர்களும் கேட்க வேண்டும். அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ரொம்ப கேள்வி கேட்க. இப்போ சிவபெருமான் சிறுதொண்ட நாயனாருக்கு காட்சி கொடுத்தாருன்னா அவர் எப்படி மேலிருந்து கீழே வந்தார், எப்படி நடுவில் வந்தார், எப்படி விடைவாகனத்தில் வந்தார், அந்த மாதிரி அவருடைய எல்லையில்லா கருணையையும் அவருடைய எல்லையில்லா வண்ணங்களையும் நம்ம குறுக்கு கேள்வி கேட்டு 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 கிளக்கக்கூடாது. அவன் கருணை கடல், எல்லையில்லாதவன், எல்லையில்லா புகழ் உடையவன், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு தன்மையை உடையவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்வழி வேடியன், அலகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலப்படி வாழ்த்தி வணங்குவான். அவனுடைய நடனம் நம்ம உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்காக. அவன் ஆழம் உண்டது இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக. அவனுடைய பெருமைகளையும் திருமுறை பாடல்களையும் பாடும் அன்பர்களிடம் அதிகமான கேள்விகளை குறுக்க கேட்கக்கூடாது. ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி கூடாது, அனுபவிக்கணும். நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம அனுபவிக்கணும், குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு. ஆட்பால் அவனார்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில அளவில்லை, கிளக்க வேண்டாம் அப்படிங்கிறார். ஆக அன்பர் பெருமக்களே, சிவபெருமானுடைய புகழ்ச்சியை யார் பேசினாலும் அதை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும். கேள்விகள் குறுக்க கேட்டு அவங்கள நம்ம கேள்வி கேட்கறதுனால அவங்க நம்ம பெரியால் ஆவிட முடியாது. ஆக சிவபெருமானை பற்றி நம்ம பேசணும். அப்படி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. குறுக்கு கேள்வி கேட்டு அவங்களுக்கு அந்த சிவபெருமான் மீது பற்று இல்லைன்னா அவங்கெல்லாம் இந்த மண்ணுலகத்தில் இருப்பதே பாழ்பட்ட நாட்கள் அப்படின்னு நமக்கு நம்ம உணரணும். அதுதான் இந்த பாட்டில் நமக்கு அருளுகிறார். ஆக அன்பர் பெருமக்களே, திருமுறை பாடல்களை படித்து பொருள் உணர்ந்து நம்முடன் இருக்கும் மற்றவர்களுக்கும் திருமுறைகளை புரிய வைப்போமாக என்று சொல்லி, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே, குறைவிலாத உயிர்கள் வாழ்க. சிவா. திருச்சிற்றம்பலம்.